Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இலங்கை சென்றுள்ள இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்து இந்தியா இலங்கை இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கொழும்புவில் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது இந்தியா இலங்கை இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான நட்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினர். இதனையடுத்து இலங்கை பிரதமர் அளித்த மதிய விருந்தில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். இலங்கையில் 10,000 வீடுகள் கட்டித் தரப்படும் என்ற இந்திய அரசின் அறிவிப்பு தற்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இலங்கைக்கு சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அந்நாட்டின் பிரதமர் ஹரிணி அமரசூரியாவையும் எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாசாவையும் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து கொழும்புவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிபி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் செயல்படுத்தி வரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கோட்பாட்டை இலங்கையிலும் வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடையேயான கூட்டாண்மையின் மூலம் எதிர்காலத்தில் பொருளாதார வளர்ச்சி விண்ணை தொடும் அளவிற்கு இருக்கும் என கூறினார். மேலும் இணைவோம் வளர்வோம் என்ற இந்திய அரசின் முழக்கத்தை இலங்கை அரசு செயல்படுத்தி வருவதாக சிபி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சகோதர சகோதரிகளே, இந்தியா இன்று அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. எந்த கோட்பாட்டை இலங்கையிலும் நம்முடைய மேம்பாட்டு கூட்டாண்மையின் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் மூலம் நடைமுறைப்படுத்த எல்லா முயற்சிகளையும் இந்திய அரசு செய்து வருகிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்திய இலங்கை பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு புதிய விண்ணை தொடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு முழுமையாக விருப்பப்படுகிறோம், முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமாக மகத்தான எழுச்சி, பொருளாதார எழுச்சி இந்திய இலங்கை கூட்டுறவின்பால் இரு நாடுகளுக்கும் வர இருக்கிறது. இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களை பார்த்த நேரத்தில் நான் அவர்களிடத்திலே சொன்னேன், we will grow together, இணைவோம் வளர்வோம் என்று சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இந்திய அரசினுடைய முழக்கமாக இருந்து வருகிறது. இரு நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். 2 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு உதவியுடன் இலங்கையில் கட்டப்பட்டு வரும் வீடுகளின் தற்பொழுதைய நிலை குறித்தும் குடியரசு துணைத் தலைவர் கேட்டறிந்தார். மேலும் இரு நாட்டு மீனவர்கள் விவகாரங்களில் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என அதிபர் திசநாயக்கேவிடம் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார்.